எல்லோருக்கும் வணக்கம். நான் யஷ்மிதா பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதையின் பெயர் மகாபாரதம். இந்த மகாபாரத கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இந்த கதை எப்படி எழுதப்பட்டது அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கதைகளை கற்றுப்போம், அதாவது அந்த கதைகளை கேட்போம். வியாசர் முனிவர் மகாபாரதம் அப்படின்ற ஒரு கதை எழுதணும் அப்படின்ட்டு அவர் மைண்டில் ஸ்டக் ஆகுது. ஆனால் அவ்வளோ பெரிய கதையை நம்ம அவ்வளோ சீக்கிரம் எழுதணுமே, அது எப்படி எழுதுறது அப்படின்றது அவருக்கு ஒரு டவுட். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறாங்க. அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ விநாயகரை கேட்டுப்பார், அவங்க உனக்கு எழுத உதவி செய்யலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவரும் விநாயகரை வேண்டிக்கிறாரு. விநாயகர் நிற்கிறாங்க. இப்போ வியாசர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் ஆரம்பிச்சிடாரு. நீ சொல்கிற வேகத்துக்கு என்னால் எழுத முடியும், நான் எழுதுகிற வேகத்துக்கு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின். எழுதுவியா? எழுதுறேன்னு சொன்னால் ஓகே, நான் எழுதுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. விநாயகர் சொன்னதுக்கப்புறமா இப்போது வியாசர் அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு. இப்போது நான் சொல்கிற வேகத்துக்கு நீங்கள் எழுதிடுவீங்க, ஆனால் நான் சொல்கிறத புரிஞ்சிட்டு நீங்கள் எழுதணும் அப்படின்றது. அதாவது நினைக்கிற வேகத்திலே சொல்ல முடியாது, நம்ம நினைக்கிற வேகத்தில் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சொல்லி அதை புரிஞ்சு எழுதுறதுக்கு லேட் ஆகுமே அப்படின்ட்டு வியாசருக்கு அந்த ஒரு ஐடியா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வியாசர் அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் போடுறாங்க. நான் சொல்லும் போது நீ அப்படியே எழுதணும், சொன்ன வார்த்தையை நான் திருப்பி சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இது காலேஜு ஸ்கூலு எல்லாருக்குமே மிஸ்ஸுங்க டிக்டேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, மேம் வெயிட் மேம் ப்ளீஸ் வெயிட் மேம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தையை 4 வாட்டி சொல்லி அது திருப்பி சொல்ல, அதாவது கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மேம், கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் இது மொத்தமாக சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்ன்றத அது மாதிரி கேட்குறதுக்கு அப்படி சொல்கிறது. அது மாதிரி வியாசர் சொல்லிடுறாரு. இப்போ வியாசருக்கு ஒரு டவுட்டு, இப்போ என்னடா பிள்ளையார் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா? அதுவாது இந்த காலத்து காலேஜ் போகிற பசங்க எப்படி வருவாரோ அது மாதிரி விநாயகர் வந்திருந்தார். எப்படின்னா, இப்போ காலேஜ் போகிற பசங்களாம் எழுதுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. மிஞ்சு போனால் ஒரு பேப்பர் இப்படி சுருட்டி இப்படி வச்சிடாண்டி, அது மாதிரி வந்திருக்கு விநாயகா, எப்படி எழுத போகிற? நீ வேறு சத்தியம் செஞ்சுட்டியே, அதை எப்படி நீ காப்பாற்றுவ அப்படின்னு வியாசர் கேட்குறாரு. அப்புறம் இதில் ஒன்றும் ட்விஸ்ட்டும் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ எழுதெல்லாம் உட்காந்தாச்சு, வியாசர் சொல்கிறதுக்கு தயார். இவருக்கு ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் எதுவுமே கொண்டு வரல. அதனால் வியாசருக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. இப்போ இவன் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே விநாயகா, அவன் எப்படி எழுதுவான்? சத்தியம் செஞ்சுட்டாலே, நம்மளால் அந்த சத்தியம் காப்பாற்றாமல் முடியாமல் போயிடும் போல இருக்கே, அவன் எப்படி காப்பாற்ற போகிறான் அப்படின்னு அவருக்கு கஷ்டம். ஆனால் விநாயகரோ நல்லா இருக்க, நீ சொல்ல ஆரம்பி, நான் எழுதிக்கிறேன். அவர் சொல்ல ஆரம்பித்தோடனே அவர் இதில் இருக்க தந்தத்தை உடச்சி எழுதினார்ன்றது கதை. இப்போ எப்படின்னா, இப்போது ஜோடியாக இருந்தால் தான் அழகு, பார்க்க நல்லா லட்சணமாக இருக்கும். ஜோடி இல்லைன்னா இருக்காது. சத்தியத்துக்காக அவர் இது பண்ணார், இதை உடச்சி எழுதினார்ன்றது கதை. இப்போ எப்படி பார்த்திங்கன்னா, இந்த கண்ணுக்கு மை வச்சுட்டா அந்த கண்ணுக்கு மை வச்சிங்கன்னா அழகு இல்லை. அதே மாதிரி இப்போது குர்தாலாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த கை ஃபுல்லாக இருக்கணும், இதே கையும் ஃபுல்லாக இருக்கணும். இந்த கையை மடிச்சுட்டு இந்த கையை இது பண்ணால் கிறுக்கு பிடிச்சிச்சின்னு தான் சொல்லுவாங்க. அதானே
அது மாதிரி பேராக இதுக்கு பேர் இது. இப்போது வந்து காக்ரோச்சுக்கெலாம் வந்து இங்கே 3 கால் இருந்தா இங்கே 3 கால் இருக்கும், அதுதான் அழகு. இப்போது அப்புறம் வந்து இந்த கால் ஃபுல் பேண்ட் போட்டோன்னா இந்த இதுவும் ஃபுல் பேண்ட் தான் போடணும். இதை அறுத்துட்டு இதை போட்டு அந்த போட்டு கிழிச்சு விட்டுட்டு இப்படி, அது ஸ்டைல், இந்த காலத்து ஸ்டைல். அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோடியாக இருந்தால் தான் அழகு. இப்போ இந்த காதில் கம்மல் போட்டு இந்த காதில் போடலின்னா அசிங்கம் நல்லாவே இருக்காது. அதுதான் உண்மை. இப்போ அதனால் விநாயகர் என்ன பண்ணிட்டாரு, அவர் தந்தத்தை உடச்சி எழுதினார். எவ்வளோ அசிங்கமாக போச்சு. இப்போ நம்ம என்னன்னா, நம்ம அழகு இல்லைனாலும் நம்ம அழகு போனாலும் உலகத்துக்கு பயன்படுத்துறதுன்னா நல்லது. அதான் நம்மளே அழிஞ்சு போனாலும் உலகத்துக்கு நம்ம பயன்பட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லது தான். இப்போ நம்ம அழிஞ்சிட்டோம், உலகத்துக்கு எதோ பயன் இல்லைன்னா வேஸ்ட். அதான் இப்போ அது மாதிரி வந்து விநாயகர் பயன்பட்டார். இப்போ ஒன்று கேளுங்க. இப்போ அந்த காலத்தில் இருக்கவங்க, என்னோடய தாத்தாலாம் பார்த்திங்கன்னா கொடை இவ்வளோ செம்ம நீளம் அப்படி வாங்கிறது பழக்கம். இப்போ கடைக்கு போனோம், இப்போ கொடை வாங்குகிறோம், ட்ரெஸ் வாங்குகிறோம், ஸ்லிப்பர் வாங்கணும்னு அடிக்கிட்டே போகிறோம். இப்போ கொடை வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறோம். இது என்கிட்ட போய் பெருசாக இந்த கடையிலே இருக்கும் அவ்வளோ பெருசாக அப்படி கொடு அப்படின்னு கேட்பான். அவனும் வந்து மேலே ஏறி பறந்தவெல்லாம் பார்த்து எல்லாம் தேடி இதில் இருக்க பெரிய கொடையை எடுத்துகிட்டு வருவான். இந்தாங்கய்யா இதுதான் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்தா, இதே எத்தனோன்னு இருக்குது அப்படின்னு கேட்குறது. இப்போது வந்து அசிங்கமாக இருந்தாலும் அது எவ்வளோ காற்றடிச்சாலும் நிற்கும். ஆனால் இந்த காலத்தில் எப்படின்னா கைக்கு அடக்கமாக ஒரு கொடை, அது சிங்கப்பூரில் வாங்கணும்னு தெரியறது அழகாக தான் வேணுமே தவிர அதுக்கு பயன்பாடு ஒன்றுமே இல்லை. இப்போது ஒரு காற்று இப்படி வச்சதுன்னா அப்படியே பறந்து மேலே தூக்கிட்டு போயிடும். அந்த கொடை பார்த்திங்கன்னா இப்படி நின்றால் கூட கோவர்தனகிரி மலையில் இருக்க அவ்வளோ அத்தனை பேரும் அங்கே வந்து நிற்கலாம். அந்த அளவுக்கு பெரிய கொடை நல்லா இருக்கும், காற்றடிச்சாலும் அசையாது. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அழகு போச்சா, கேவலமாக இருந்ததா, இது வந்து அழகாக இருக்குது ஆனால் பிரயோஜனம் இல்லை. இதை வச்சுட்டு இதில் பார்த்திங்களா, இது அசிங்கமாக இருக்குது, திக்காக இருக்குது, ஆனால் வந்து எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக காலங்காலத்துக்கும் நிற்கும். அதே மாதிரி ட்ரெஸ் நல்லா திக்காக எப்படி நல்லா திக்காக இருக்கணும். அது பார்க்கவே அவ்வளோ திக்காக கிழியவே கூடாது. அது மாதிரி ஆனால் கிழியாது, இதுவாகாது, தோச்சாலும் போயிடும், நல்லா இருக்கும் அது காலங்காலத்துக்கும். இப்போ நம்ம மெலிசா எங்கேயாச்சும் ஊசி குத்துனாலே கிழிஞ்சிடுங்க, அப்படி இருக்கும். இப்போ அதுதான். இப்போ இதே மாதிரி விநாயகர் வந்து ஒரு தந்தம் போச்சு அழகாக இல்லை, ஆனால் உலகத்துக்கு பயன்படுற மாதிரி ஒரு கதை எழுதி கொடுத்தவர், ப்ராமிஸ் செஞ்சார், அதை காப்பாற்றிட்டார். அதான் இப்போ இந்த சமுதாயத்துக்கு முக்கியமானது அதுதான். இதில் ஒன்னொரு ரீசனுமே இருக்குது. இப்போ பேனா பென்சில் அதெல்லாம், இங்கு பேனா பென்சில் அதெல்லாம் வச்சு கூட எழுதியிருக்கலாம். தந்தத்தை வச்சு எழுதினா தந்தம் நல்லா ஸ்ட்ராங்கானது, அது இதெல்லாம் தேயாது, இதுவும் ஆகாது, நடுவில் நிறுத்த தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, கண்டினியூஸாக சொல்ல அப்படியே எப்படி ஸ்மூத்தாக எழுதிட்டு போகலாம். இதுவாக இங்கு பேன் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இங்கிக்காலையும் நான் தட்டி எழுதி இதுக்குள்ளே அவர் ஒரு பேரா முடிச்சுப்பார். அந்த இது இருக்குதுல இப்போ வந்து ஒரு பேரா 2 பேரா 3 பேரா எழுதுனா இங்கு காலி, மறுபடியும் போட்டு கொட்டி வச்சு இங்கே போட்டு எழுதுறதுக்குள்ள டைம் ஆகிடும். அதுவும் ஒரு காலம். இப்போது வந்து ரீஃபில் பேனை எடுத்துக்கோங்களேன், அதை வச்சு இப்படி எழுதிட்டே இருக்கும், இப்படி போயிடும். அதான் இப்போ 2 வார்த்தை சித்து கீழே போயிடும். அது அதுக்கப்புறம் 4 தட்டணும், மறுபடியும் அப்படின்னு 4 தட்டு. அது மாதிரி தட்டி எழுதுறதுக்குள்ள கதை ஹாலி. ஒன்று வந்து பென்சில்
இது நல்ல ஆப்ஷன் தானே, இது எதுக்கு அவர் எடுத்துகிட்டு வரலன்னு டவுட் இருக்கும். திடீர்னு எழுதிட்டு இருக்கும்போது ஊக்கு உடஞ்சி போயிடுமே. திடீர்னு எழுதிட்டு இருக்கும்போது அது ஷார்ப்பனார் வச்சு சிங்கு சிங்கு சிங்குன்ட்டு அதிலே எல்லாமே போயிடும். இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சு அந்த காலத்தில் இல்லை, நம்ம இந்த காலத்து கதையை சுவாரஸ்யமாக்கணுன்றதுக்காக யோசிச்சு பண்ணி எல்லாத்தையும் இப்போ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி முன் யோசனை என்பது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பையன் ஒரு 20 வயசோ 30 வயசோ பையன் வீசா கிடச்சிட்டு வெளிநாட்டுக்கு போகிறான், அதாவது ஃபாரினோ அப்ராடோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறான். போகும்போது இப்போ ஃப்ளைட் இந்த டைம்னா இந்த டைமுக்கு எடுத்து வைக்கணும், இந்த டைமுக்கு எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும், அப்போ தான் கிளம்பணும், எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வைக்கணும், இந்த டைம் எடுக்கும். அதுக்குள்ளே ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமா முடியாதா, இல்லை யோசிச்சு பண்ணணுமா, இல்லை ஏதாச்சும் டைம் ஆகுமா, நம்ம போர்ட் பண்ணணுமே, 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணுமே, அப்போ தான் நான் செக்கிங்லாம் முடிக்க முடியுன்ற ஒரு யோசனையோட எல்லாத்தையும் இந்த டைம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளுக்காகவே நம்ம ஒரு டைம் லிஸ்ட், அது வீட்டில் இருக்கும்போது இப்போது என்ன மேம் என்னக்கா நீங்கள் ஸ்கூல்லேயும் ஒரு டைம் டேபிள், வீட்லேயும் ஒரு டைம் டேபிள், இங்கே போவோம் அங்கே டைம் டேபிள், அங்கே போவோம் இங்கே டைம் டேபிளில் வாழ்க்கையே டைமில் தான் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம டைம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை எப்படி காப்பாற்றுறோம்ன்றது தான். அப்துல் கலாமோட ஒரு நல்ல இது இருக்கா சொல்கிறேன் பாருங்க. when heading time, when you use me correctly today, I will give you a happiness tomorrow. அதுவாது இன்னைக்கு என்ன நீ கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அது நான் ஒன்றும் ஒரு மாதத்துலேயோ இல்லை ஒரு 2.5 வாரத்துலேயோ எக்ஸாம் வரப்போகுது பசங்களுக்கெலாம். அப்படி இருக்கும் போது அவன் டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி இதெல்லாம் படித்தோம்னா நாளைக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், நம்ம இதை படிக்கலாம் அதை படிக்கலான்னு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸாமில் நல்லா எழுதி அது நாளைக்கு இன்னைக்குன்றது அதோட அர்த்தம் இல்லைங்க. இன்னைக்கு இப்போ நீ கரெக்டாக படித்த அப்படின்னா, எக்ஸாம்பிள் கரெக்டாக படித்த அப்படின்னா ரிசல்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அப்போது அவனுக்கு சந்தோஷங்களும் வாழ்த்துக்களும் பெருமையும் தருவேன். அதுதான் இதோட மீனிங். இப்போது பசங்களாம் இந்த இதில் கரெக்டாக முன் யோசனையாக இதெல்லாம் பண்ணி டைம் டேபிள்லாம் போட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஏரோப்ளைன் போகிறோம் அப்படின்னா ஏரோப்ளைனில் போகிறோம், ஒரு 4 மணி நேரம் செக்கிங், இதில் போவோம் அதில் போவோம் அப்படின்ட்டு டிசைன் பண்ணிட்டோம்னா இதுக்கு இந்த டைம் கரெக்டாக இருக்கும், அதுக்கு இந்த டைம் கரெக்டாக இருக்கும், நம்ம இது விட்டால் போதும் அப்படின்னு நம்ம கரெக்டாக யோசித்து வச்சிட்டோம்னா எல்லாமே கரெக்டாக ஸ்மூத்தாக போயிட்டு எல்லாத்தையும் முடிஞ்சிடும். அது மாதிரியும் விநாயகர் முன் யோசனை இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு தேவையானது எல்லாம் யோசிச்சுட்டு அப்போ நம்ம இது பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ அப்போ யோசிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தத்தை உடச்சி எழுதி அவரோட இதுவை காமிச்சிட்டாருங்க. வாக்கு கொடுத்தா காப்பாற்றணும், அதுதான் இந்த காலத்தில் எவனாச்சும் அடிச்சுக்குவானா. இதே இதுலேயும் அப்துல் கலாமில் ஒன்று இருக்குது, டோன்ட் கிவ் ப்ராமிஸ் டு எனிவன் வென் யூ ஆர் வெரி ஹாப்பி. இது ஒரு தாட். நீ எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியோ அப்போ யாருக்குமே சத்தியம் செய்யாதே. அப்படின்னா இப்போ அம்மா கிட்ட 1 மணி நேரம் 10 மணி நேரம் கெஞ்சிடும், அம்மா எனக்கு ஸ்கெட்ச் வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, ஆயில் பேஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கெஞ்சிடும். கெஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அம்மா ஒன்று கேட்பாங்க பாரு, அதுதான் பாயிண்ட். சரி நான் உனக்கு வாங்கி தரேன். அப்போது முகத்தில் ஒரு வெளிச்சம் ஒரு 20 வாட்ஸ் பல்பு. அதுக்கப்புறம் அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சில டைலாக்ஸ். இப்போ அது மாதிரி இருக்கும் போது அப்போ தான் ஒரு இது, ஆனால் ஒரு கண்டிஷன்,
நீ வந்து உன்னோட வேலை ஏதாவது துணி துவைக்கிறது, நீ யூனிஃபார்ம் துவைச்சிக்கணும், நீ உன்னோட டிஃபன் பாக்ஸில் துவைச்சிக்கணும், இது பண்ணிட்டு அதான் அம்மா தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறம் என்ன அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஓகேம்மா ப்ராமிஸ்மா அப்படின்ட்டு பண்ணிவிடு. சந்தோஷத்தில் பண்ணுறால அது என்ன சொல்லி நினச்சி பண்ணுறா, அம்மா இதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க, நம்ம செய்யலைன்னா போதும், இன்றைக்கி இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண. விநாயகரானா ஹாப்பியாலாம் இல்லை, சத்தியம் கொடுத்ததை காப்பாற்றினார் இல்லையா? ஸோ இதை தான் நான் வந்து சொன்னேன், சத்தியம் கொடுத்தா அது காப்பாற்றுங்க. சந்தோஷமாக இருக்கும்போது சத்தியம் பண்ணும்போது நீங்கள் வந்து காப்பாற்ற மாட்டீங்க, அதனால சத்தியம் செய்யாதே அப்படின்றது தான் பொருள். இப்போ எழுதி கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்சு இனமின நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்வோம்.